ஹாய் கோஸ் சாஞ்சின் கட்டா பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணலான்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கட்டா பற்றி வெப்சைட்டில் பார்த்தா நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றி சொல்கிறதுக்கான வீடியோ இல்லை இது. இந்த கட்டா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் என்னென்ன பயன்கள் என்பதை பற்றி என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சில யோசனைகளை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கட்டா பற்றி தெரிஞ்சவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நல்ல கருத்துக்கள் எனக்கும் இந்த வீடியோ பார்க்குற நம்ம வியூவர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கட்டாயோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்குறது சாஞ்சின் டாசி ஸ்டான்ஸ். இது நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஒரு கால் டோயும் இன்னொரு கால் கீழும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற மாதிரி நின்றுட்டு ஃப்ரண்ட் லெக் பாம் இப்படி 45 டிகிரி ஆங்கிள் உள்ளாடி திருப்பி, பேக் லெக் ஹீல் 45 டிகிரி ஆங்கிள் வெளியே திருப்பி இந்த பொசிஷனில் நில்லுங்க. இப்போது உங்களோட பாடி வெயிட்டு தைஸ் மசிலில் வர மாதிரி இப்படி லைட்டாக டவுன் பண்ணுங்க. நீ இப்படி ஃப்ரண்டில் பெண்ட் பண்ணால் பாடி வெயிட்டு நீல வந்துடும். அப்படி வராமல் பாருங்கள். அடுத்தது 2 கைகளையும் இப்படி கிராஸ் பண்ணி மேலே தூக்கி இந்த பொசிஷனில் இல்லைங்க. இப்போ உங்களோட ஷோல்டரும் ரிஸ்ட்டும் ஒரே ஹைட்டில் இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் இபுக்கி. இபுக்கின்னா ப்ரீத்திங் கண்ட்ரோல் பண்ணுற டெக்னிக். அதாவது மூக்கு வழியாக மூச்சை மெதுவாக உள்வாங்கி குறிப்பிட்ட மசில்ஸையும் ப்ரீத்திங்கையும் கான்சன்ட்ரேட் பண்ணி வாய் வழியாக அழுத்தமாக மூச்சை வெளியேற்றுறது. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணவும் நம்முடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஒருநிலைப்படுத்தவும் முடியும். இவோக்கி பண்ணும்போது பாடி வெயிட்டை லோவர் பாடியை கொண்டு வந்து க்ளூட்ஸ் மசிலையும் ரெகுலராக எல்லா மசிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி டைட் பண்ணும்போது அப்டவுனையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ரைட் ஆகும். இப்படி ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட 3 to 5 செகண்ட்ஸ் நிற்கும் போது லோவர் பாடி டைட் ஆகிறதுனால உணர முடியும். இனி இந்த கட்டாயோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். 2 கைகளையும் ஃபிஸ்ட்டை நல்லா டைட் பண்ணி இப்படி கிராஸ் பண்ணி இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரோம். இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபாராமும் டெல்டாய்டு மசிலும். இந்த மசிலை டைட் பண்ணணும். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கை கிராஸ் பண்ணி இப்படி கொண்டு வரும்போது 2 கையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் எல்போ கொஞ்சம் உள்ளாடியும் இந்த ஃபிஸ்ட்டை வெளியேயும் திருப்பி டைட் பண்ணணும். அப்போ தான் சரியான எஃபெக்ட் கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஆக்ஷனும் பண்ணும்போது அதுக்கு ஏற்றவாறு இபுக்கியோட கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கணும். இப்படி இபுக்கி பண்ணும்போது கோரையும் கான்சன்ட்ரேட் பண்ணி டைட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்ல இருந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது டெல்டாய்டு மசில். ஹிக்கட்டே பொசிஷன்ல இருந்து ஃபிஸ்ட்டை நல்லா டைட் பண்ணி முன்னால் ஸ்ட்ரெச் பண்ணும்போது டெல்டாய்டு மசிலை டைட் பண்ணி திருப்பும் போதும் அதே மசிலை டைட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது லேட்ஸ் மசிலை கான்சன்ட்ரேட் பண்ணி டைட் பண்ணால் அந்த மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதை பொறுத்து அந்தந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த கட்டாயில் 14th ஸ்டெப் வரைக்கும் இதைத்தான் பண்ணுவோம். 15th ஸ்டெப்பில் இருந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது லேட்ஸ் மசில். இப்போ இந்த 2 ஃபிஸ்டையும் டைட் பண்ணி இந்த ஹிக்கிட்டே பொசிஷனில் இருந்து கைகளை ஓப்பன் பண்ணி மிடில் லெவலுக்கு
ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த எல்போயை லைட்டாக மேலே தூக்கி லேட்ஸ் மசிலை டைட் பண்ணுவோம். இதே சேம் ஆக்ஷனை பண்ணும்போது ட்ரெபீசியஸ் மசிலை கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம அந்த கட்டாயில் பண்ணுறது மவாஷிக்கி. இது பண்ணும்போது நம்ம செஸ்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி டைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நோராய் பண்ணும்போது இப்படி கை கீழே கொண்டு வரும்போது செஸ்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி டைட் பண்ணணும். கராத்தேல சில ஸ்டான்ஸையும் பிளாக்ஸையும் அட்டாக்ஸையும் டெக்னிக்ஸையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டது தான் கட்டா. ஒவ்வொரு கட்டாய்க்கும் விதவிதமான புங்காய் இருக்கும். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த கட்டாயிலையும் சில டெக்னிக்ஸ் இருக்கலாம். ஆனாலும் சாஞ்சின் கட்டாயோட நோக்கம் வித்தியாசமானது. மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதில் இது ஒரு வித்தியாசமான மெத்தட்னு சொல்லலாம். பாரம்பரிய கராத்தே பயிற்சி முறையில் இந்த சாஞ்சின் கட்டா மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சாஞ்சின் கட்டா பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்தீங்க. இன்னும் இபூக்கி என்கிற ஆழ்ந்த மூச்சு பயிற்சியினால் நமது உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் மற்றும் சாஞ்சின் டாஷி ஸ்டான்ஸ் எந்த வகையில் நாம் செய்யும் அட்டாக்ஸ் பிளாக்ஸ் இதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் தொடர்ந்து ஒரு வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். ஓஸ் Thanks for watching and don't forget to subscribe.